இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடை தைக்கிற கலையையும் எழுதுவதையும் மனிதர்களுக்கு கற்றுத்தந்ததா சொல்லப்படுது. அவங்க எப்போதுமே உண்மையே பேசினாங்க, பொறுமையை கடைப்பிடிச்சாங்க. இறைவனோட நெருக்கத்தை பெற்ற அவங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டதா குர்ஆன் சொல்லுது. நூஹ் நபியோட சமூகம் சிலைகளை வணங்கி வழிகேட்டுல மூழ்கி இருந்துச்சு. 950 வருஷம் அவங்களை நேர்வழியின் பக்கம் அவர் அழைச்சும் ரொம்ப சில பேர் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டாங்க. கடைசியில இறைவனோட கட்டளைப்படி ஒரு பெரிய கப்பலை கட்டி நம்பிக்கையாளர்களை மட்டும் அவர் காப்பாற்றினார். மத்தவங்க ஒரு மாபெரும் பெருவெள்ளத்துல மூழ்கடிக்கப்பட்டாங்க. இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறதுக்குச் சான்று. ஆத் சமூகத்து மக்கள் உடல் வலிமையிலையும் செல்வத்திலையும் சிறந்து விளங்குனாங்க. ஆனா ஆணவத்தால இறைவனை மறந்து